சனி பகவான ராசிநாதனாக கொண்ட மகர ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு, மகர ராசி என்பவர்களுடைய இயல்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமா நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க மகர ராசி என்பவராக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மகர ராசி அப்படின்னாவே ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு ராசி, ரொம்ப உழைக்கக்கூடிய ஒரு ராசி, உச்சியை அடைய கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த மகர ராசி அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் கனவு காண்பாங்க, ஆனால் அந்த கனவை நிஜமாக்கிறதுக்காக உண்மையாக உழைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மகர ராசி என்பர்கள். பல பேர் ஆசைப்படுவாங்க, ஆனால் அந்த ஆசைக்காக போராட மாட்டாங்க, உழைப்பு அதிகமாக போட மாட்டாங்க. ஆனால் நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் உழைப்பை அதிகமாக போடக்கூடிய ஒரு நபர்கள் தான். அதனால தான் இந்த மகர ராசி என்பர்கள் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் தனித்துவமாக தெரிவாங்க அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் ரொம்ப எதுவுமே எளிதாக கிடைக்காது, எல்லாமே போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் அப்படின்னு உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு ராசி தான் இந்த மகர ராசி அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொன்றையுமே போராடி தான் இந்த மகர ராசி என்பர்கள் பெறுவாங்க. உழைப்பை தான் அதிகமாக போடுவாங்க, ஆனால் வெற்றி அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் மெதுவாக தான் கிடைக்கும். அதற்காக போராடுவாங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக மகர ராசி அப்படின்னா ஒரு மலை ஏறுற வீரனை போன்றவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா மற்றவங்கெல்லாம் பாதியிலேயே சோர்ந்து போய் உட்காந்துருவாங்க, ஆனால் மகர ராசி என்பர்கள் மட்டும் அந்த உயரத்தை அடையிறதுக்காக போராடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு சாதனை பிடிக்கும், அந்த உயரம் பிடிக்கும், அதனால் போராடுவாங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதிகமாக பேச மாட்டாங்க, தேவையில்லாத இடங்களில் போய் மூக்கு நுழைக்க மாட்டாங்க, நேரத்தை வீணாக்க மாட்டாங்க. இவங்களுடைய இலக்கை நோக்கி அமைதியாக பயணிக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பல நேரம் பார்த்திங்கன்னா முதல்ல இவங்களை புரிஞ்சிக்கவே முடியாது. என்னடா இவன் பாட்டுக்கு கடுமையாக இப்படி உழைச்சிக்கிட்டே இருக்கான், ரொம்ப அமைதியாக இருக்கான், இவன் என்னத்தை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கான்னு இவனுக்கே தெரியலையோ, ஒருவேளை நம்ம வழிகாட்டலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் இவங்களுடைய திறமை அப்படிங்கிறது ரொம்ப ஆழமானது, ரொம்ப பொறுப்பானவங்க. இவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா குடும்பத்துக்காகவும் தன்னுடைய நண்பர்களுக்காகவும் தன்னை நம்பி வந்தவங்களுக்காகவும் அதிகமாக கஷ்டப்படக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையை அப்படி நேசித்து வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இவங்க தான் மிகப்பெரிய தூணாக இருப்பாங்க. இவங்களுடைய குடும்பத்திலையும் கூட இவங்க தான் மிகப்பெரிய தூணாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பொறுப்பானவங்க. யாரை போய் இவங்க வீட்டுக்குள்ளே என்ன கேட்டாலும் சரி, அந்த வீட்டில் ஒரு மகர ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட போய் கேளுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த குடும்பத்துக்கு அவங்க தான் மிகப்பெரிய தூணாக இருப்பாங்க. உங்களுடைய வீட்லேயும் அந்த மாதிரி பொறுப்புணர்வுள்ள ஒரு மகர ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுங்க. ஏன்னா எல்லா விஷயத்தையுமே அவங்க பொறுப்புணர்வோடு செய்யக்கூடிய ஒரு நபர்கள் தான். அதனால தான் இந்த மகர ராசி அப்படின்னாவே பொறுப்பானவங்க, பொறுமையானவங்க, நிதானமானவங்க, அச்சீவ்மெண்ட் அடையக்கூடிய ஒரு ராசி இந்த மகர ராசி அப்படின்னே சொல்லலாம். விடாமல் உழைக்கக்கூடியவங்க. எத்தனை தடை வந்தாலும் சரி, எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் சரி, இவங்களுடைய பாதை அப்படிங்கிறது விட்டு விலகாமல் செயல்படக்கூடிய முன்னேறக்கூடிய ஒரு ராசிக்காரங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சில நேரம் பார்த்திங்கன்னா வாழ்க்கை இவங்களை சோதிக்கலாம், உழைத்த அளவுக்கு பலன் கிடைக்காம போகலாம், கவலைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். ஆனால் மகர ராசி அப்படிங்கிறது சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் மெதுவாக நகர்ந்தாலும் அந்த இலக்குகளை கட்டாயம் அடையும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களை பற்றி நம்ம நிறைய விஷயங்களில் அடுத்தடுத்த வீடியோக்களில் தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும், இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவான், பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய், ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியனும் புதனும், சப்தமஸ்தானத்தில் குரு பகவானும் சுக்கிரனும், அஷ்டமஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு அமர்ந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு ரணருண ஸ்தானத்தில் புதன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறதுனால ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். மற்றவங்க கிட்ட ஒரு சில விரோதங்கள் இருந்தது இல்லையா, அந்த விரோதங்கள் எல்லாம் சரியாகி அவங்களே நட்பு பாராட்டுவாங்க. எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், வீண் செலவுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த மகர ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால் வரைக்கும் நல்லது கெட்டது தெரியாமல் ஒரு சிலர்லாம் உங்ககிட்ட
பழகியிருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு யோசித்து பழக ஆரம்பிப்பீங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய மனநிலையே இவங்க கரெக்டாக இருக்காங்களா, இவங்க கரெக்டான பாதையில் போகிறாங்களா அப்படின்னு புரிஞ்சு செயல்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய மனநிலை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மாறும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல நல்ல வழிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த மகர ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் இருந்த அந்த மந்த நிலை மாறி கொஞ்சம் வேகம் பிடிக்கும். நல்ல சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த மகர ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய புத்திசாலித்தனத்தை உங்களுடைய மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார நிலையை எடுத்துக்கிடும் போது நம்மளுடைய மகர ராசிக்கு நல்ல ஒரு உயர்வான கிரக அமைப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். கடந்த வாரத்தை ஒப்பிடும்போது இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பணியில் கூட ஒரு சிலருக்கு சம்பள உயர்வோ அல்லது ஒரு சிலருக்கு பதவி உயர்வோ இதெல்லாம் கிடைக்கும். அந்த தேர்வுகள்லாம் தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த மகர ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலிடத்துல இருந்து கூட ஒரு பாராட்டோ அல்லது அவங்களுடைய ஒரு கனிவான பார்வையோ இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி அன்பர்கள் மீது விழும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான கிரக அமைப்பு இந்த மகர ராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு மகிழ்வான ஒரு சூழலும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அது குடும்பத்தில் வேலை செய்கிற இடத்துல இது எல்லாமே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் ஒரு சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருந்தது இல்லையா, அது வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா சரியாகும். திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் பார்க்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்கள இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகமான கிரக அமைப்பு. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். உறவினர்கிட்ட எதிரிங்கிட்ட ஒரு சில மன வருத்தம் ஏற்பட்டு ஒரு சிலலாம் பேசாமல் இருந்தாங்க இல்லையா, அவங்கள இந்த காலகட்டத்தில் அவங்களே உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. அவங்களே மனம் வருந்தி நான் செஞ்சது தவறு அப்படின்னு சொல்லிட்டு மனம் வருந்தி உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த மகர ராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு பொன்னான தருணம் இது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் தர மாதிரி ஏதாவது ஒரு சுப நிகழ்வோ அல்லது சுப நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகமோ இந்த மகர ராசிக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். மகர ராசி பெண்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் மனதில் இருந்த அந்த வருத்தங்கள் எல்லாம் நீங்கி எல்லா இடத்துலையுமே ஒரு நட்பு ஒரு சந்தோஷம் நல்ல ஒரு மகிழ்ச்சி இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம்லாம் இருக்குது. அலைச்சல் ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கேற்ற வருமானமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா வண்டி வாகனத்தினால ஒரு சில செலவுகளும் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலர்லாம் பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. மகர ராசி மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வி தொடர்பாக எங்கேயாவது வெளியில் பயணம் செல்வீங்க. காலேஜுக்காகவோ அல்லது கல்லூரியில் ஜாயின் பண்ணுறதுக்காகவோ வெளியில் எங்கேயாவது பயணம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வெளிநாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய யோகமெல்லாம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். நீங்கள் விரும்பிய பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து அதன் பிரகாரம் படிப்பீங்க. அதற்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு அமையும். வாய்ப்புகளை தான் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை இந்த மகர ராசி மாணவர்கள் வருகின்ற நாட்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது படிக்கும்போது டவுட் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்டயோ அல்லது சக மாணவர்கிட்டயோ கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டு படிங்க. மனதில் ஒரு குழப்பத்தோடு படிக்கும்போது படித்தது மனதில் நிற்காது. அதனால் நல்ல தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிங்க. படித்தது நல்லா மனதில் நிற்கும். நல்லா புரிஞ்சு படிங்க. கூச்சப்பட்டுக்கிட்டு தயக்கப்பட்டுக்கிட்டுலாம் நிற்க வேண்டாம். இந்த மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற வாரத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எண்ணியது மனதில் நினைச்சது எல்லாமே செய்யக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான். எதெல்லாம் தடைப்பட்டு நினைச்சோ அதெல்லாம் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் பணவரத்து அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் கூட ஒரு சில சிக்கல்கள் கடந்த சில நாட்களாக இருந்திருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரி செய்யறதுக்காக நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் அந்த பாடுபட்டு அந்த சிக்கலை சரி செஞ்சுருவீங்க. புதுசாக ஒரு சிலர்லாம் ஆர்டர் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. அந்த ஆர்டர் பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாக உழைப்பை போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய செயல்திறன் மேலதிகாரியால் பாராட்ட பெறக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க.
தேவையில்லாத வாக்குவாதங்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அனுசரணையாக இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அப்பப்போ வரும். மனம் விட்டு பேசுறதன் மூலிமா அந்த பிரச்சனைகள் சரியாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துக்காக இந்த காலகட்டத்தில் சேமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இறங்கி ஒரு சிலர்லாம் சேமிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. அவங்களுடைய எதிர்காலத்துக்காக பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் அவங்களுடைய எதிர்காலத்துக்காக சேமிக்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றவங்க குறை சொல்லாத அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் எங்கேயாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கோ அல்லது உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கோ சென்று வருவீங்க. அதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். வெளியில் பயணம் செல்லக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய செயல்திறன்கள் எல்லாமே ரொம்ப பாராட்டுக்குரியதாக தான் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய இலக்கை அடையிறதுக்கு நிறைய வழிகள் உங்களுடைய கண்ணில் தென்படும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்க போகுது. எதிர்பாராமல் ஒரு சில திருப்பங்கள் ஏற்படும். நீங்கள் சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அவிட்டம் 1-2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வண்டி வாகனத்தில் செல்லும் போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க. அவங்க மூலிமா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். எந்த இடத்துலையுமே கவனக்குறைவாக செயல்பட வேண்டாம். கவனமாக செயல்படுங்க. தொழிலையாகட்டும், வியாபாரத்திலேயாகட்டும், வேலை செய்கிற இடத்துலையாகட்டும் கவனமாக செயல்படுங்க. வழக்கம் போல் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. அருணாச்சலேஸ்வரரை வழிபடுங்க. நல்ல